அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஜாலியான ஒரு டே. ஏர்லி மார்னிங் 8 மணிக்கெல்லாம் வெளியில் இறங்கியாச்சு. எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டெல்லி நேஷனல் ஜூ தாங்க வந்திருக்கோம். ஜூக்குள்ள என்ட்ரு ஆனதுமே ஒரு சூப்பரான சம்பவம் நடந்துச்சு அக்காக்கு. அது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன், தொடர்ந்து வீடியோ பாருங்க. டெல்லி நேஷனல் ஜூ பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி எடுக்காமல் நம்ம ஃபுல் ஜூவை பார்த்து முடிக்கவே முடியாது. நடந்து போய் பார்க்கலாம்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது. அதனால வண்டி எடுத்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. பசங்களாம் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு அனிமல்ஸ் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் நிறைய அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா நேற்று நைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சரியான காற்றடிச்சு வேற லெவலில் வந்துட்டு மரமெல்லாம் கீழே விழுந்திருக்கு. அதனால அனிமல்ஸ்க்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய அனிமல்ஸை உள்ள வச்சு லாக் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா, மெயினான அட்ராக்ஷன் ஒயிட் டைகர் இருக்கு இல்லையா, டெல்லி ஜூனாலே ஒயிட் டைகர் தான். அதை எங்களால் பார்க்க முடியாமல் போச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். ஜூஸ் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம். என்னாச்சு பாரியா, சம்பவம் சொன்னேன் இல்லையா, அக்கா வச்சிருந்த ஜூஸ் பாட்டிலையும் சம்சீர் வச்சிருந்த ஐஸ்கிரீமையும் 2 குரங்கு பிடிங்கிடுச்சு. சரியான காமெடியா போச்சு. அதுக்கப்புறம் இந்த லயன் பார்க்கறதுக்காக வந்தோம். இந்த லயன் எப்படி அஸ்லான் கத்த அதுவும் கத்துதுன்னு பாருங்களேன். இது வரைக்கும் டெல்லி ஜூவில் நாங்கள் இந்தியன் எலிஃபென்ட் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமாக ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டுமே பார்த்தோம். அது பாட்டுக்கு ஜாலியாக பாவமாக நின்றுட்டு இருந்துச்சு. அடுத்ததாக லெப்பர்டும் சீட்டாவும் இந்த தடவை நல்லா கிளியராக பார்க்க முடிஞ்சுது. அதுவும் 3 பார்க்க முடிஞ்சுது. எப்போவுமே நாங்கள் போகும்போது ஒன்றே எப்போவுமே அந்த சைட் இந்த சைட் வாக்கிங் போயிட்டே இருக்கும். இந்த சைட் 3 பார்த்தோம். 2 ஒரே கூண்டில் போட்டிருந்தாங்க, இன்னொன்று மட்டும் தனியாக ஒரு கூண்டில் போட்டிருந்தாங்க. அவ்வளோதாங்க. இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்க்குறக்குள்ளேயே ஈவினிங் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பெங்கால் டைகர் ஒயிட் டைகர் எல்லாமே வந்துட்டு பாதுகாப்புக்காக உள்ளே வச்சுட்டோன்னு சொன்னாலே, அதனால எல்லாமே கூண்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. அதை சுத்தமாக எங்களால் பார்க்க முடியல. அப்படியே இதை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.